பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 9வது பாட அழகான திணிவு என்கிற பாடத்தை படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தரம் 7ல திணிவு என்கிற பாடத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். திணிவு அப்படி என்றா என்ன? ஒரு பொருளில இருக்கக்கூடிய சடப்பொருளின் அளவு, பொருளொன்றில் உள்ள சடப்பொருளின் அளவைத்தான் நாங்கள் திணிவு என்கிறோம். பொருள் ஒன்றில் உள்ள சடப்பொருளின் அளவு திணிவு எனப்படுகிறது. தரம் 7ல திணிவு படிச்ச நாங்கள் திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக என்னென்ன படிச்ச நாங்கள்? திணிவை அளக்கும் அலகுகளாக திணிவை அளக்கும் அலகுகளாக நாங்கள் தரம் 7ல எவையெல்லாம் படிச்ச நாங்கள்? முதலாவதாக மில்லிகிராம், அடுத்ததாக கிராம், அடுத்ததாக கிலோகிராம். ஏற்கனவே நாங்கள் திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் ஆகியவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். மில்லிகிராம நாங்கள் குறியீட்டுல mg என குறிச்சு காட்டுவோம். கிராம குறியீட்டுல g என்று குறிச்சு காட்டுவோம். கிலோகிராம குறியீட்டுல kg என நாங்கள் குறிச்சு காட்டுவோம். அப்ப இந்த 3 அலகுகளை இவையெல்லாம் திணிவை அளக்கக்கூடிய அலகுகள் என்று எங்களுக்கு தெரியும். மில்லிகிராம்டா ஆக குறைவான, ஆக நிறை குறைஞ்ச, வெயிட் குறைவான பொருட்களை அளக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? மில்லிகிராம பயன்படுத்துவோம். இதற்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்? நாங்கள் அந்த பாராசிட்டமோல் வில்லை, இப்ப இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தனீங்கன்னா அந்த வில்லைகளை நாங்கள் அளக்கும் போது இந்த மில்லிகிராம் என்கிற அலகை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக கிராமண்டா கொஞ்சம் கூடின, மில்லிகிராமை விட கூடின திணிவுடைய பொருட்களை அளப்பதற்காக நாங்கள் கிராம பயன்படுத்துகிறோம். கிராமில் அளக்கக்கூடிய பொருட்களாக இவற்றையெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் இந்த ஆங்கர், நீங்க பார்த்துருப்பீங்க கடைகள்ல தொங்க விடப்பட்டிருக்கும் ஆங்கர் பாக்கெட்டுகள் 75 கிராம் என்று போட்டிருக்கும். மஞ்சள் தூள் பாக்கெட்டுகள், ஆங்கர் பாக்கெட்டுகள், தேயிலை பாக்கெட்டுகள், தூள் பாக்கெட்டுகள், இவையெல்லாம் இந்த திணிவை விட மில்லிகிராமை விட கூடின திணிவுடைய, ஆனால் கிலோகிராமை விட குறைஞ்ச திணிவுடைய, ஓரளவான திணிவை உடைய பொருட்களை அளக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? கிராம பயன்படுத்துவோம். சீனி வாங்குவோம். 500 கிராம் சீனி என்றால் 1/2 கிலோ சீனி, 1/2 கிலோ சீனி என்றால் 500 கிராம் சீனி. நாங்கள் 500 கிராம் சீனி வாங்குறதுக்காக கிராம் என்னும் அலகினை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக கிலோகிராம். கிலோகிராம் என்றால் நாங்கள் அரிசி 2 கிலோ அரிசி, 5 கிலோ சீனி, அதே நேரம் சிமந்த அரிசி மூட்டை, இவற்றையெல்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் கிலோகிராம பயன்படுத்துகிறோம். இப்ப இத 3ஐயும் இந்த திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக இவை 3ஐயும் படிச்ச நாங்கள் இப்ப புதுசா ஒரு அலகை பற்றி படிக்க போறோம். திணிவை அளப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற இன்னொரு அலகுக்கு என்ன பெயர் என்றால் மெட்ரிக் தொன், பெரிய அலகு. அதாவது நாங்கள் திணிவை அளப்பதற்காக பெரிய அளவிலான திணிவை அளப்பதற்காக நாங்கள் அடுத்ததாக
படிக்க போற அந்த அலகுக்கு என்ன பெயர்? மெட்ரிக் தொன். மெட்ரிக் தொன். மெட்ரிக் தொன்னானது டி என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. மெட்ரிக் தொன் என்கிறோம். பெரிய அளவிலான திணிவை அளக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகுக்கு பெயர் என்ன? மெட்ரிக் தொன். மெட்ரிக் தொன்னானது டி என்னும் டி என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. அப்ப எவ்வாறான திணிவுகளை நாங்கள் இந்த மெட்ரிக் தொன் என்னும் அலகை பயன்படுத்தி அளக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த லொரி போன்ற பெரிய அளவிலான திணிவை அளப்பதற்காக ஒரு லொரியில கொஞ்சம் பொருட்கள் ஏற்றினபடி அந்த லொரியை அப்படியே நாங்கள் அளக்க வேணுமென்றால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகுக்கு என்ன பெயர்? மெட்ரிக் தொன். அதாவது பெரிய அளவிலான திணிவை அளக்கிறதுக்காக நாங்கள் மெட்ரிக் தொன்னை பயன்படுத்துகிறோம். பொதிகள் ஏற்றப்பட்ட லொரியினுடைய திணிவை அளக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? மெட்ரிக் தொன்னை பயன்படுத்துவோம். ஒரு லொரியில கொஞ்சம் பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியினுடைய திணிவை நாங்கள் அளக்க வேணுமெண்டா மெட்ரிக் தொன்னை பயன்படுத்துகிறோம். ஆகவே இவையெல்லாம் மில்லிகிராமண்டா ஆக குறைவான திணிவு. அதை விட கொஞ்சம் கூடின திணிவு வரும்போது நாங்கள் கிராம பயன்படுத்துகிறோம். கிராம விட பெரிய அளவிலான பொருட்களை அளக்கும் போது நாங்கள் கிலோகிராம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பெரிய அளவிலான திணிவை அளப்பதற்காக லொரி போன்ற பொதிகள் ஏற்றப்பட்ட லொரி போன்ற பெரிய அளவிலான அந்த திணிவை அளக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகுக்கு என்ன பெயர்? மெட்ரிக் தொன். மெட்ரிக் தொன்னானது டி என்னும் குறியீட்டினால் குறித்து காட்டப்படுகிறது. அடுத்ததாக இந்த திணிவை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு. திணிவை அளக்கக்கூடிய திணிவை அளக்கக்கூடிய இந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் படிக்க போறோம். அவை ஏற்கனவே மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் உங்களுக்கு தெரியும். அவற்றின் அந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பும் எங்களுக்கு தெரியும். மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் 1 கிராம் ஆகும். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1000 மில்லிகிராம் 1 கிராம் ஆகும். 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம்களுக்கு சமனாகும். அடுத்தது கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன தொடர்பு? 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராமிற்கு சமனாகும். அப்ப மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் இவற்றுக்கு இடையில உள்ள தொடர்பு இதுதான். நாங்கள் இப்ப படிக்க போறது எந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு? கிலோகிராமுக்கும் இந்த மெட்ரிக் தொன்னுக்கும் இடையில என்ன தொடர்புன்னு பார்ப்போம். கிலோகிராமுக்கும் மெட்ரிக் தொன்னுக்கும் இடையில என்ன தொடர்பு? 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் தொன் ஆகும். மெட்ரிக் தொன்னை நாங்கள் டி என்ற குறியீட்டினால குறிப்போம். கிலோகிராம் என்பது கேஜி என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. ஆகவே இவை ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் தொன் ஆகும். 1 மெட்ரிக் தொன் என்பது 1000 கிலோகிராமிற்கு சமனாகும். அப்ப இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த மெட்ரிக் தொன்னில தரப்பட்ட தெளிவுகளை எவ்வாறு கிலோகிராமுக்கு மாற்றுவது, கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றுவது என்று நாங்கள் பார்க்கலாம்.
இப்ப பாருங்க, மெட்ரிக் டன்னுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில என்ன தொடர்பு? மெட்ரிக் டன்னுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? ஒரு மெட்ரிக் டன் சமன் 1000 கிலோகிராம் ஆகும். ஒரு மெட்ரிக் டன் சமன் 1000 கிலோகிராம். ஆகவே 2 மெட்ரிக் டன் சமன் எத்தனை கிலோகிராம் ஆகும்? 2000 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் சமன் 1000 கிலோகிராம். அப்ப 2 மெட்ரிக் டன் சமன் 2000 கிலோகிராம். அப்ப 3 மெட்ரிக் டன் சமன் 3000 கிலோகிராம் ஆகும். இப்படியே பார்த்து கொண்டு வந்த நீங்கடா 15 மெட்ரிக் டன் சமன் எத்தனை கிலோகிராமாக இருக்கும்? 15 தர 1000 கிலோகிராம். 15 1000 பெருக்குங்கோ 15000 கிலோகிராம். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? 1000 பெருக்குகிறோம். மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமில் மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000 பெருக்க வேணும். ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நீங்கள் இந்த தொடர்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மெட்ரிக் டன் சமன் 1000 கிலோகிராம். இப்ப 2 மெட்ரிக் டன் சமன் 2000 கிலோகிராம். இப்ப 20 மெட்ரிக் டன் சமன் என்னவாக இருக்கும்? 20000 கிலோகிராமாக இருக்கும். ஆகவே மெட்ரிக் டன்னில் திணிவானது தரப்படும் போது அவற்றை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000 பெருக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். 4.356 மெட்ரிக் டன்னை கிலோகிராமில் காட்டுக. கிலோகிராமில் காட்டுக. மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000 பெருக்க வேணும். ஆகவே 4.356 மெட்ரிக் டன்னை கிலோகிராமில் காட்ட சொல்லி கேட்டிருக்குது. மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் அவற்றை 1000 பெருக்க வேணும். ஆகவே 4.356 மெட்ரிக் டன்னை கிலோகிராமுக்கு மாற்றுவோம். நாங்கள் இந்த தொன்னினை, இந்த அளவினை, இந்த திணிவினை 1000 பெருக்குவோம். 4.356 தர 1000. 1000 பெருக்கும் போது என்னவா மாறிடுது? கிலோகிராமாக மாறிடுது. 4.356 மெட்ரிக் டன் சமன் 4.356 கிலோ. 1000 பெருக்கும் போது கிலோகிராமா மாறிவிடுது. இனி பெருக்குங்கோ 4.356 நாங்கள் என்ன பெருக்குவோம்? 1000. 4.356 1000 பெருக்குவோம். முதலாவதாக தசம் இல்லாம பெருக்குவோம். தசம் இல்லாம பெருக்கி பாருங்க. 4356 1000 தசம் இல்லை என்று நினைச்சு கொண்டு பெருக்குவோம். நான்கு தசம் 356 1000 பெருக்கிறதுக்கு நாங்கள் தசம் இல்லாம முதல்ல பெருக்குவோம். 4356 1000 பெருக்குவோம். பெருக்கும்போது என்ன செய்வோம்? ஒரு முழு எண்ணை, தசம் எண் இல்லை, தசம் இப்ப இல்லை, ஒரு முழு எண்ணை 1000 பெருக்கும் போது என்ன செய்யறது? அந்த முழு எண்ணை அப்படியே எழுதுவோம். அடுத்ததாக எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்ப்போம். 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே 3 பூஜ்ஜியங்களை அப்படியே போடுவோம். 4356 1000 பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 4.356.000 கிடைக்குது. இனி நாங்கள் தசத்தை கவனிக்கிறோம். தசம் எங்க இருக்கு? இந்த எண்ணில பின்னுக்கு இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி இருக்குது.
தசம் இங்க இருக்கின்ற இலக்கத்தில் இந்த எண்ணில இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி இறுதியில இருந்து இடப்பக்கமாக 3 இலக்கங்கள் தள்ளி தசமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்த விடையிலையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் நகர்ந்து இடப்பக்கமாக நகர்ந்து நாங்கள் இதுல தசத்தை இடுவோம், தசம புள்ளியை இதுல இடுவோம். ஆகவே இதுல தசம புள்ளிய நாங்கள் இடும்போது தசம புள்ளிக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்களுக்கு பெருமானம் இல்லை. ஆகவே என்ன கிடைக்கும்? 4356. அப்ப 4.356 1000ஆல பெருக்கும் போது 4356 கிலோகிராமாக மாறிவிடுகிறது. ஆகவே 4.356 மெட்ரிக் டன் என்பதனை கிலோகிராமில் மாற்றுவதற்காக நாங்கள் மெட்ரிக் டன்ல தரப்பட்ட தெளிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு அவற்றை 1000 பெருக்க வேணும். 1000 பெருக்கும் போது 4356 கிடைக்கிறது. நாங்கள் கிலோகிராமுக்கு மாற்றிட்டோம். அடுத்ததாக அப்ப நாங்கள் திணிவ அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பில மெட்ரிக் தொன்னுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு பற்றி படிச்சு கொண்டிருக்கிற நாங்கள் 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் தொன் ஆகும் கண்டு படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட தெளிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு என்ன செய்ய வேணும்? 1000 பெருக்க வேணும். அதே போல கிலோகிராமில் தரப்பட்ட தெளிவுகளை மெட்ரிக் டன்னில் மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இப்ப பார்க்கலாம். 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் டன் ஆகும். ஆகவே 2000 கிலோகிராம் சமன் என்னவாக இருக்கும்? 2 தொன்னாக இருக்கும். 2 மெட்ரிக் தொன்னாக இருக்கும். 3000 கிலோகிராம் சமன் என்னவாக இருக்கும்? 3 மெட்ரிக் தொன்னாக இருக்கும். இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? கிலோகிராமில் தரப்படுகிற திணிவுகளை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றும் போது நாங்கள் என்ன செய்யறோம் பாருங்க? 1000 கிலோகிராமில் ஒரு மெட்ரிக் டன் இருக்குது. 2000 கிலோகிராமில் எத்தனை மெட்ரிக் டன் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யறோம்? 2000 நாங்கள் 1000ஆல வகுக்கிறோம். 2000ல 1000 எத்தனை தடவை இருக்குன்னு பாக்குறோம். 2 தடவைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் 2 தொன்னண்டு எழுதுறோம். 2 மெட்ரிக் தொன்னண்டு எழுதுறோம். அதே போல 3000 கிலோகிராமில் எத்தனை மெட்ரிக் டன் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் 3000ஐ 1000ஆல வகுத்து 3 டன் என எழுதுகிறோம். ஆகவே கிலோகிராமில் தரப்பட்டுள்ள திணிவுகளை மெட்ரிக் டன்னிற்கு மாற்றுவதற்கு நாங்கள் அவற்றை 1000ஆல் வகுக்க வேணும். கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை மெட்ரிக் டன்னுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல் வகுக்க வேணும். 1000ஆல் வகுக்கும் போது கிலோகிராமில் தரப்பட்ட திணிவானது மெட்ரிக் டன்னாக மாறுகிறது. அப்ப இது தொடர்பாக நாங்கள் கேள்விகள் செய்யலாம். அப்படி பார்த்து கொண்டு வரும்போது 22,000 கிலோகிராம நாங்கள் மெட்ரிக் டன்னாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேணும்? 1000ஆல வகுக்க வேணும். 22,000ஐ 1000ஆல வகுக்கும் போது 22 மெட்ரிக் டன் எங்களுக்கு விடையாக கிடைக்கிறது. இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கேள்வி செய்யலாம். 6324 கிலோகிராமை
மெட்ரிக் தொன்னில் தருக. 6324 கிலோகிராமை மெட்ரிக் தொன்னில் தருக. நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் இந்த கிலோகிராமில் தரப்பட்ட திணிவை 1000 வகுக்க வேணும். ஆகவே 6324 கிலோகிராம் சமன் மெட்ரிக் தொன்னாக மாற்ற போறோம். ஆகவே 1000ஆல வகுப்போம். 1000ஆல வகுக்கும் போது மெட்ரிக் தொன்னாக மாறிவிடுகிறது. 6324 1000ஆல வகுக்கும் போது மெட்ரிக் தொன்னாக மாறிவிடுகிறது. 6324 என்னென்ன 1000ஆல வகுப்பீங்க? 6324 1000ஆல வகுப்போம். வகுக்கும் போது நாங்கள் போட்டு வகுக்க வேணுமா? இல்லை. என்ன செய்வோம்? ஒரு முழு எண்ணானது 1000ஆல 10னுடைய வலுக்களால வகுப்படும் போது அந்த முழு எண்ணை அப்படியே எழுதுவோம். எழுதிட்டு இந்த வகுப்படக்கூடிய இந்த எண்ணில எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி நாங்கள் தசம புள்ளி இட வேணும். 6324 1000ஆல வகுக்கிறோம். வகுக்கக்கூடிய எண் 1000. ஆகவே எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3. நாங்கள் இந்த எண்ணையும் இறுதியிலிருந்து எண்ணிக் கொண்டு வருவோம். 1 2 3 3 இலக்கங்கள் நகர்ந்து இடது பக்கமாக நாங்கள் தசம புள்ளி இட வேணும். ஆகவே 6.324 மெட்ரிக் தொன் ஆகும். 6324 கிலோகிராமை மெட்ரிக் தொன்னில் மாற்றும் போது 6.324 மெட்ரிக் தொன்னாக மாறிவிடுகிறது. நீங்கள் இந்த கேள்வியை எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றுவது, மெட்ரிக் தொன்னில தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு கிலோகிராமுக்கு மாற்றுவது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த திணிவுகளை எவ்வாறு கூட்டுறது, எவ்வாறு கழிக்கிறது என்று பார்க்கலாம். திணிவுகளின் கூட்டல். திணிவுகளின் கூட்டல். நாங்கள் பார்க்க போற திணிவுகளின் கூட்டலானது கிலோகிராமும் மெட்ரிக் தொன்னும் வாரம் மாதிரி. மற்றெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்புகள்ல படிச்சிருக்கிறோம். தரம் 6லையும் தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். கிலோகிராம் கிராம் ஆகிய திணிவுகளில் ஆகிய அலகுகளில் தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு கூட்டுறது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்ப பார்க்க போற திணிவுகளின் கூட்டலானது கிலோகிராமிலும் மெட்ரிக் தொன்னிலும் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல் நாங்கள் படிக்க போறோம். அதற்கு உதாரணமாக நாங்கள் கிலோகிராம் கிராமில தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் எவ்வாறு கூட்டின நாங்கள் அதே மாதிரியே கூட்ட போறோம். இப்ப நாங்களா என்ன செய்யறாண்டா கடைக்கு போய் 2 கிலோ சீனி வாங்குறான். அதே நேரம் 3 கிலோகிராம் 500 கிராம் பருப்பு வாங்குறார். மாலா என்பவர் கடைக்கு சென்று அரிசியும்
பருப்பும் வாங்கிட்டு வாரா. மாலா வாங்கி இருக்கக்கூடிய அரிசியின் திணிவு 2 கிலோகிராம் ஆகும். அவ வாங்கி இருக்கக்கூடிய பருப்பின் திணிவு 3 கிலோகிராம் 500 கிராம் ஆகும். இப்ப கேள்வி என்னண்டா, மாலா வாங்கிட்டு வந்த இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவுகளை காண்க. மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? இவ வாங்கிட்டு வந்த இந்த அரிசியினுடையதும் பருப்பினுடையதும் மொத்த திணிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டா நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 2 அரிசியினுடைய திணிவையும் பருப்பினுடைய திணிவையும் நாங்கள் கூட்டி மொத்த திணிவு எழுதுவோம். எவ்வாறு நாங்கள் கூட்டுவோம்? கிலோகிராம் கிராமில தரப்பட்ட திணிவுகளை கூட்டும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? தனித்தனியா அலகுகளை எழுதுவோம். கிலோகிராம் கிராம். மாலா வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அரிசியின் திணிவு 2 கிலோகிராம் ஆகும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? கிலோகிராம் 2 கிலோகிராம் மட்டும். கிராம் இருக்குதா? இல்லை. ஆகவே நாங்கள் இங்க என்ன செய்வோம்? 0 போடுவோம். 2 கிலோகிராம் ஆகும் அவ வாங்கிட்டு வந்த அரிசியின் திணிவு. அடுத்ததாக அவ வாங்கிட்டு வந்த பருப்பின் திணிவு எவ்வளவு? 3 கிலோகிராம் 500 கிராம் ஆகும். அப்ப கிராமில 500 கிராம், கிலோவுல 3 கிலோ. 3 கிலோ 500 கிராம் பருப்பு, 2 கிலோகிராம் அரிசி. இரண்டையும் கூட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? தனித்தனியாக அலகுகளை எழுதி கூட்டுவோம். முதலாவதாக அரை கூட்டுவோம். கிராமில தரப்பட்ட திணிவை கூட்டிட்டு பிறகு நாங்கள் கிலோகிராமுக்கு செல்லுவோம். முதலாவதாக கிராம கூட்டிட்டு பிறகு கிலோகிராம கூட்டுவோம். இங்க கூட்டுங்கோ. 0.05. இங்கால கூட்டினீங்கடா 2 3 5. ஆகவே அவ கடைக்கு சென்று வாங்கி இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? 5 கிலோகிராம் 500 கிராம் ஆகும். மொத்த திணிவு அவ வாங்கி இருக்கிற இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு 5 கிலோகிராம் 500 கிராம் ஆகும். நாங்கள் இதே மாதிரி தான் கிலோகிராமையும் மெட்ரிக் டன்னையும் நாங்கள் கூட்ட போறோம். ஒரு கேள்வி செய்வோம். கூட்டல் வார மாதிரியான ஒரு கேள்வி செய்வோம். ஐந்து மெட்ரிக் டன் 650 கிலோகிராம் திணிவுடைய லொரி ஒன்றில் லொரி ஒன்றில் 2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம் திணிவுடைய பொருட்கள் ஏற்றப்பட்டன. பொருட்கள் ஏற்றப்பட்டன. அடுத்தது பாருங்க. பொருட்கள் ஏற்றப்பட்ட பின் அல்லது பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியின் மொத்த திணிவை காண்க. பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியின் மொத்த திணிவை காண்க. கேள்வியை பாருங்கோ. 5 மெட்ரிக் டன் 650 கிலோகிராம் திணிவுடைய லொரி ஒன்றில். லொரியினுடைய திணிவு எவ்வளவு? 5 மெட்ரிக் டன் 650 கிலோகிராம் என்பது லொரியினுடைய திணிவு ஆகும். அடுத்ததாக இந்த திணிவை உடைய லொரி ஒன்றில்
2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம் திணிவுடைய பொருட்கள் ஏற்றப்பட்டன. லொரியின் திணிவு 5 மெட்ரிக் டன் 650 கிலோகிராம். அந்த லொரியில 2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம் திணிவையுடைய பொருட்கள் ஏற்றப்படுகின்றன. இப்பொழுது பொருட்கள் ஏற்றப்பட்ட பிறகு லொரியின் மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பொருட்கள் ஏற்றப்பட்ட பிறகு லொரியினுடைய மொத்த திணிவை காண்பதற்காக லொரியினுடைய திணிவோட அந்த பொருட்களினுடைய திணிவை நாங்கள் கூட்ட வேணும். லொரியின் திணிவையும் பொருட்களின் திணிவையும் கூட்டும் போது பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியினுடைய மொத்த திணிவை நாங்கள் காண முடியும். ஆகவே நாங்கள் கூட்ட வேண்டியது 5 மெட்ரிக் டன் 650 கிலோகிராமோட 2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம நாங்கள் கூட்டுவோம். இது லொரியினுடைய திணிவு, இது லொரியில ஏற்றப்பட்ட பொருட்களினுடைய திணிவு. இப்ப பொருட்கள் ஏற்றப்பட்ட பிறகு லொரியினுடைய மொத்த திணிவை காண்பதற்காக நாங்கள் இந்த 2 திணிவுகளையும் கூட்டுவோம். கூட்டும் பொழுது நாங்கள் தனித்தனியாக அலகுகள் எழுதி கூட்டுவோம். கிலோகிராம். சரி, முதலாவதாக பெரிய திணிவை நாங்கள் எழுதுவோம். பெரிய அளவிலான அலகை நாங்கள் எழுத வேணும். முதலாவதாக மெட்ரிக் டன், அடுத்ததாக கிலோகிராம். லொரியினுடைய திணிவு எவ்வளவு? 5 மெட்ரிக் டன் 650 கிலோகிராம். லொரியில ஏற்றப்பட்ட பொருட்களினுடைய திணிவு எவ்வளவு? 2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம். ஆகவே 2 மெட்ரிக் டன் 800 கிலோகிராம் எழுதி நாங்கள் கூட்ட போறோம். கூட்டுவோம். கூட்டும் பொழுது 800ஐயும் 650ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1450. 0 5 6 மட்டும் 14. ஆகவே நாங்கள் இதுல 1450 எழுதுவோமா? இல்ல. என்ன செய்வோம்? 800ஐயும் 650ஐயும் கூட்டும் போது 800 கிலோகிராமையும் 650 கிலோகிராமையும் கூட்டும் போது 1450 கிலோகிராம் கிடைக்குது. அப்ப 1450 கிலோகிராம்ல உங்களுக்கு என்ன தெரியும்? 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் டன் தெரியும். ஆகவே இதை நாங்கள் என்ன செய்வோம்? 1000 கிலோகிராம் சக 450 கிலோகிராம் 2 பிரிச்சு எழுதுவோம். 1000 கிலோகிராம் என்பது 1 மெட்ரிக் டன் ஆகும். ஆகவே 1450 கிலோகிராம் நாங்க என்னென்று எழுத போறோம்? 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் என்று நாங்கள் தொன்னிலையும் கிலோகிராமிலையும் எழுத முடியும். 1450 கிலோகிராம் 1000 கிலோகிராம் 1 மெட்ரிக் டன் ஆகும். ஆகவே 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் என்பதுதான் 1450 கிலோகிராம் ஆகும். இதுல இந்த 450 கிலோகிராம் மட்டும் நாங்கள் இங்க வச்சுக்கொண்டு இந்த 1 மெட்ரிக் டன் என்ன செய்ய போறோம்? தொன்னுக்குரிய நிரலுக்கு நாங்கள் கொண்டு போக போறோம். தொன்னுக்குரிய நிரலுக்கு நாங்கள் அடுத்த நிரலுக்கு ஒரு தொன்னை நாங்கள் கொண்டு போவோம். கொண்டு போய் கூட்டலாம். 5 1 6 6ஓட 2 கூட்டும் பொழுது 8. தொன்னில 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியினுடைய மொத்த திணிவு 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? வளமையை நாங்கள் இப்படித்தான் கூட்டுறது. கிலோகிராம் கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கூட்டும் போது நாங்கள் இவ்வாறு தான் கூட்டுவோம். இங்க கூட்டும் போது 1450, அதாவது 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் டன். அப்ப 1000க்கு உள்ள வார கிலோகிராம்களை மட்டும் நாங்கள் இங்க எழுத வேணும். 1000ஐ விட தாண்டிட்டோம்னா நாங்கள் என்ன செய்வோம்? 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் டன் என்று எழுதி பிரிச்சு கொண்டு 1 மெட்ரிக் டனை நாங்கள் தொன்னுக்குரிய பகுதிக்கு கொண்டு போயிடுவோம். அவங்க கூட்டுங்க 1450 கிலோகிராம். அப்ப 450 கிலோகிராம் எழுதி கொண்டு
1000 கிலோகிராம் ஆனது ஒரு மெட்ரிக் டன்னாக இங்கால போய் கூட்டப்படுது. ஆகவே இந்த லொரியில ஏற்றப்பட்ட பொருட்களோட சேர்த்து லொரியினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் கிலோகிராம் மெட்ரிக் டன்னில் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல் எவ்வாறு செய்கிறது என்று பார்த்த நாங்கள் இதே மாதிரி தான் நாங்கள் கழித்தல் செய்ய வேணும். கழித்தலும் கூட்டலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட்டுற மாதிரியான கேள்விகள் என்றால் நாங்கள் கூட்ட வேணும். அதே நேரம் கழிக்கிற மாதிரியான கேள்விகள் என்றால் கழிக்க வேணும். இதே முறையில தான் நாங்கள் செய்ய வேணும். இப்ப உதாரணமாக நாங்கள் இப்ப ஏற்கனவே பார்த்த கேள்வியில லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு என்னென்னு பார்த்த நாங்கள் 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். அதுல பொருட்களினுடைய திணிவு, லொரியில ஏற்றப்பட்ட பொருட்களினுடைய திணிவு மட்டும் 2 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம் என்று வச்சுக்கொள்ளுவோம். ஒரு லொரியில பொருட்கள் ஏற்றப்படுது. லொரியோட சேர்த்து லொரியில இருக்கக்கூடிய பொருட்களோட சேர்த்து மொத்த திணிவு 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். அதில பொருட்களினுடைய திணிவு மட்டும் 2 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம் ஆகும். எனின் அந்த லொரியினுடைய திணிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். லொரியினுடைய திணிவு காண வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்யறது? கழிக்க வேணும். லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். ஆனால் லொரியில இருக்கக்கூடிய பொருட்களினுடைய திணிவு மட்டும் 2 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம் ஆகும். எனின் லொரியினுடைய திணிவு, லொரியினுடைய திணிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? கழிக்க வேணும். முதலாவதாக லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். அப்ப நாங்கள் அலகுகளை தனித்தனியாக எழுதி கழிக்க வேணும். 8 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம். அடுத்ததாக லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு. அடுத்ததாக பொருட்களினுடைய திணிவை கழிப்போம். 2 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம் கழிப்போம். கழிக்கும் போது என்ன செய்வோம்? 450 இருந்து 600 நாங்கள் கழிக்க முடியுமான்னு பார்ப்போம். கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 450 கிலோகிராமை விட 600 கிலோகிராம் பெரிய அளவிலான திணிவு. 450 விட 600 பெருசு. ஆகவே நாங்கள் 450 இருந்து 600 கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இங்கால இருந்து ஒரு தொன்னை இங்க கிலோகிராம் அளவுக்கு கொடுக்கும் போது மொத்தமாக 1400 ஒரு தொன் இங்க வரும்போது 1000 கிலோகிராமாக வரும். அப்ப 1000 கிலோகிராமோட 450 கிலோகிராம் கூட்டினீங்கன்னா 1450 கிலோகிராம். 1450 கிலோகிராமில் இருந்து 600 கிலோகிராம கழிச்சனீங்கன்னா என்ன வரும்? 0 5 14 இருந்து 6 கழிச்சோம்னா 8 850 கிலோகிராம்.
இங்கே தொன்னில் இருந்து 8 மெட்ரிக் தொன்னில் இருந்து நாங்கள் 1 மெட்ரிக் தொன்னை கிலோகிராம் நிரலுக்கு கொடுத்துட்டோம். ஆகவே இங்கே எத்தனை மெட்ரிக் தொன் இருக்கும்? 7 மெட்ரிக் தொன் இருக்கும். 7 இருந்து 2 கழிப்பும் 5 மெட்ரிக் தொன் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே லொரியோட சேர்த்து பொருட்களினுடைய மொத்த திணிவு 8 மெட்ரிக் தொன் 450 கிலோகிராம் ஆகும். அதில லொரியில இருக்கக்கூடிய பொருட்களினுடைய திணிவு மட்டும் 2 மெட்ரிக் தொன் 600 கிலோகிராம் ஆகும். ஆகவே லொரியினுடைய திணிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டால் கழிக்க வேணும் என்பதை விளங்கி கொண்டு நாங்கள் கழிப்போம். கழிக்கும் போது அந்த அலகுகளை தனித்தனியாக எழுதி கழிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 450 600 கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இங்கால இருந்து 1 மெட்ரிக் தொன்னை வாங்கி கழிக்கும் போது 850 கிலோகிராம் 5 மெட்ரிக் தொன் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 5 மெட்ரிக் தொன் 850 கிலோகிராம் என்பது லொரியினுடைய திணிவு ஆகும். லொரியினுடைய திணிவு மட்டும் 5 மெட்ரிக் தொன் 750 கிலோகிராம் ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு திணிவு தொடர்பான விஷயங்களை பார்த்து நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.